இப்போது பசுபதியுடைய மகனை கடத்திட்டு வந்தாச்சு. கடத்திட்டு வந்து இவர் மூலமாக அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க விஜய் அண்டு மிச்ச 2 மருமகன்கள் எல்லாருமே சேர்ந்து. இதில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. 1, 2 கேள்விகளாக இல்லை, பல கேள்விகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த வீட்டை அவர் ஏற்கனவே ஆக்கிரமிச்சுட்டாருன்னா இங்கேருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு எல்லாரும் போனாங்க. அந்த வீட்டு பத்திரத்தை இவங்க தான் எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கு தான் உரிமை இருக்குங்கிறத கொண்டாடுறதுக்காக தான், உரிமை கொண்டாடுறதுக்காக தான் அவங்க கிளம்பி அங்கே போனாங்க. ஆனால் அந்த பத்திரம் அங்கே நடந்த கலையபுரத்தில் அவர் கையில் போயிடுச்சு. இப்போ அந்த பத்திரம் இவங்க கையில் வந்தாலும் அவர் அந்த வீட்டை அபகரிச்சது தானே. இவங்களை விட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவர் இருந்துப்பார் தானே, இல்லை லாஜிக்கலி நம்ம யோசிக்கிறது எதுவும் தப்பா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவருக்கு வந்து நிறைய அடியாட்கள் இருக்காங்க. எப்பயுமே அடியாட்கள் சூழ தான் வந்துகிட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஆக்சுவல் ரவுடிகள்லாம் அவங்க கிடையாது. அவர் இந்த வேலையே வந்து கட்ட பஞ்சாயத்து வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருடைய வீட்டு பையனை நீங்கள் கடத்தி வச்சிருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருந்து அந்த இருக்க எல்லா பெண்களையுமே தனியாக தானே விட்டு வந்திருக்கீங்க. பாட்டியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சாரதா, அதுக்கப்புறம் வந்து கற்பமாக இருக்க கங்கா, காவேரி, நர்மதா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க பொண்ணுன்னு எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்னொரு தங்கச்சியான யமுனா அங்கே நிவினோட வீட்டில் தான் இருக்காங்க. நிவினா இங்கே இருக்கார். நேராக கிளம்பி வர பசுபதி, நான் அதெல்லாம் வந்து உனக்கு எதுக்காக பத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நேராக இங்கே இருக்க யாராவது ஒருத்தங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு, நான் கடத்திட்டேன்டா, உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க 2 ஒய்ஃபை நான் கடத்திட்டேன், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பத்திரம் மட்டும் இல்லாமல் கூட ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வாங்கன்னு சொன்னால் அவங்க எங்கே போய் இப்போ வந்து முகத்தை வைத்துக் கொள்வார்கள், என்ன செய்வாங்கங்கிறது நமக்கு புரியல. எதையாச்சும் யோசிக்காமல் செஞ்சுட்டு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, வாவா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு மாதிரி புரியாத விஷயமா இருக்குது. இது பசுபதியே நீங்கள் கடத்திங்கன்னா அது வேறு. தலையை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சிடுறீங்கன்னா வந்து வாழை ஆடினாலும் அது வந்து ஒழுங்கான முறையில் ஆட போகிறது இல்லைன்னு நினச்சி விட்டுறலாம், சும்மா துடிச்சிட்டு தான் இருக்கும்ட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே ஒரு விஷயங்களை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு கதையை போக்கினா போதும், கதையை சும்மா ஓட்டினா போதும்னு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ இந்த சீரியல் போகிற போக்கில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரல அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனல் மற்றும் இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் 2யும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.